எங்க இப்பெல்லாம் ரோட்ல திருடனுங்க ரொம்ப அதிகமாயிட்டானுங்க. நீ பார்த்து டீல் பண்ணு. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கம் சார். என்ன விஷயம்? என் பேரு சிவா சார். என்னோட ஃபோனு தொலைஞ்சிடுச்சு. ஆஃப்டர் ஆல் ஃபோன் தொலைஞ்சதுக்கு டைரக்டா இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? வெளியே போய் கான்ஸ்டபிள்கிட்ட கம்ப்ளைண்ட் நான் கொடுங்க. புலிக்குட்டியோட ஃப்ரெண்டு சார். அவ உங்களுக்கு கால் பண்ணதா சொன்னா. புலிக்குட்டியா? யாரு? அம்ஜிகரில் இருக்கானே அவனா? ஆமா சார். நிறைய தடவை கால் பண்ணிட்டான், நான் தான் எடுக்கல. என்ன விஷயம்? அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்தா புது ஃபோன் வாங்கிக்கலாம்ல. இது கிடைக்க லேட் ஆகும். புலிக்குட்டி உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா சார். என்ன சும்மா புலிக்குட்டி? அவன் என்ன ஹோம் மினிஸ்டரா? சேவை சண்டையில் மாட்டிக்கூடான்னு சொல்லி 10,000 லஞ்சம் கொடுத்தான், அவ்வளோதான். ஆனா அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எடுத்துக்கோப்பா, இந்தா இது எடுத்துக்கோ. சார் அந்த ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமா சார், இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சிவா, புலிக்குட்டி கால் பண்றான். ஹலோ. என்னடா என்ன சொல்றான்? பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னார்ரா. ஆமா கண்டிப்பா எடுக்கும்டா. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை தொலைஞ்ச ஃபோன் கிடைக்கிறது. சரி நான் கால் பண்ணேன்னு சொன்னானா? அவர் எடுக்கலன்னு கூட சொன்னாரு. அதையும் சொல்லிட்டானா? சரி விடு. சசி என்ன பண்றா? அவ அழுதுகிட்டே இருக்காடா. அப்போ உனக்கு அழுக வரலையா? ஏய் சரி விடு, நான் சொல்றதை கேளு. உன் அழுகெல்லாம் நிறுத்திட்டு அடிச்ச செகண்ட் ஹேண்ட் ஃபோன் எங்கெல்லாம் விற்பாங்களோ, ஐஃபோன் லாக் எடுக்கிற இடம் ஹைதராபாத்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடுங்க. கிடைக்கும்னு சொல்றியா? கண்டிப்பா கிடைக்கும்டா. வாங்கினவ பத்திரமா வச்சுப்பானோ இல்லையோ, ஆனா அடிச்சவன் கண்டிப்பா வித்துருவான். ஐஃபோன் லாக் எடுக்கிறது உங்கள் வீட்டு கதை திறக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா என்ன? எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2000 ரூபாயில் ₹1 குறைஞ்சாலும் லாக் ஓப்பன் ஆகாது. கிளம்புங்க. நீ போலாம் என்ன? சொல்லுங்க, எந்த ஃபோன் மாடல் உங்களுக்கு லாக் எடுக்கணும்? ஐஃபோன் 6s. எந்த கண்ட்ரி? இந்தியா தான். இந்தியாவதா? அப்படியே சார் அதை லாக் எடுக்கணும். இப்படின்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதான் என்னோட நம்பர். ஃப்ரீயா கூட பண்ண வேண்டாம், நான் பணம் தரேன். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. பழைய போன் எங்களுக்கு, புது போன் உங்களுக்கு. வாங்க 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 சார், வாங்க வாங்கண்ணே. சார் வாங்க. ஐஃபோன் 6s இருக்கானே. ஐஃபோன் 7 இருக்கு. ஏய், நைட்டு ஐஃபோன் 6s ஒன்று வந்துச்சுல்ல, அது சாருக்கு எடுத்து கொடு. ஆமா சொன்னா பாய். இதுல இது சில்வர் கலர். உண்டா? உண்டு என்ன? என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. உங்க ஷாப்ல ஏதாவது வித்தீங்களான்னு கேட்க வந்தேன். ஏய், உனக்கு என்ன இதெல்லாம் வெள்ளாட்டா போச்சா? இது என்ன திட்டு ஃபோன் விற்கிற கடன் நினைச்சா? அது இல்லைண்ணே, நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போறேன். போங்க சார். ஃபோன்லாம் இங்கே இல்லை, ஒழுங்கா கிளம்புன்றல. அதுக்கு இல்லை, நான் பணம் கொடுத்துறேண்ணே. ஏய் அண்ணா, இல்லைன்னு இருக்க போ அண்ணா. போடா. நட. போங்க சார் போங்க. டெம்பர் கிளாஸ் 2 தான் இருக்குது. டெம்பர் கிளாஸ். Hey Shashi, where are you? We are all waiting for you. What happened, Shashi? Ashok, I can't come to office today. Oh my God. ஆனா இப்படி சரி விடு. ஃபோன் கிடைக்கிற வரையும் சிவா கூட இரு. டெஃபினட்டாக கிடைச்சிரும். ஏதாவது தேவைப்பட்டா ப்ளீஸ் லெட் மீ நவ். I'll help you, Shashi. Take care. ஹலோ. என்னடா ஃபோன் கிடைச்சதா? இல்லடா, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பட் நோ யூஸ். நீ ஃபோனை வச்சதுலேருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. அந்த ஃபோன் கிடைச்சதோ இல்லையோன்னு எனக்கே இவ்வளோ பதட்டமா இருக்கும்போது உன்னை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குடா. நீ சசியை பத்திரமா பார்த்துக்கோ. அவ பயத்தில் ஏதாவது பண்ணாலும் பண்ணிப்பா. சரிடா. கொஞ்சம் தண்ணி குடி சசி. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணுறோம்ல. ஐம் ஷூர் கண்டிப்பாக ஃபோன் கிடச்சிரும். ஒருவேளை அந்த வீடியோ கைமீறி போனாலும் எப்பவுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் சசி. தைரியமா இரு.
சிவா எனக்கு என்னமோ நீ தான் அந்த வீடியோவை எடுத்து வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றியோன்னு டவுட்டா இருக்கு. Are you mad? நீ என்ன பண்றன்னு உனக்கு கொஞ்சமாவது நீ புரியுதா? என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? நான் உன்ன பிளாக்மெயில் பண்றேனா? எதுக்காக நான் பண்ணணும்? உன் அழகுக்காகவா? நான் பார்க்காததா? உன் பணத்துக்காகவா? என்கிட்ட இல்லாததா? ச்சே, நீயும் உன் நினைப்போம். உன் மேல ஆசையும் சந்தோஷமும் போய் உன் மேல இப்ப வெறுப்பு தான் அதிகமாகுது. உன்னை கொல்லணுன்ற அளவுக்கு கோபம் வந்தாலும் உன்னை அடிக்க முடியாம கிஸ் பண்ணு. அதான் நானு. ஆனா நீ விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும் சேர்ந்து இருக்கலாம்னு உன் பின்னாடியே நான் சுத்தி வரேன் பாரு. என்ன செருப்பாலே அடிக்கணும். சாயந்தரத்துக்குள்ள அந்த போனை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். முன்னாடி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு உன் லைஃப் விட்டே நான் இங்க போயிடுறேன். அது வரைக்கும் எதுவும் பேசாத. நான் கொன்னாலும் உன்னை கொன்றுவேன். இங்க எதுக்கு நிறுத்திருக்க? மார்னிங்ல இருந்து நீ எதுவும் சாப்பிடல. உனக்கு பசியா இருக்கும். வா, இதா போய் நம்ம சாப்பிடுவோம். எனக்கு எதுவும் வேணாம். நீ ஏதாவது வேணா சாப்பிட்டு வா. கொஞ்சமாவது அழுவறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சசி அண்ணா, என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க இந்த பக்கம் போனதை தெரியல, பாத்தீங்களா? நான் பார்க்கல. ஆனா இந்த வழி யாரா போனாங்களா? ஒரு பொண்ணு இப்பதான் இந்த பக்கம் ஆட்டோ ஏறி போனாங்க. ஆட்டோவா? சொல்லு. Hey, sexy. What a physical girl. அளவெடுத்து செஞ்ச மாதிரி Who is this? என் பேர் வேணுமா இல்ல உன் வீடியோ வேணுமா? வீடியோவா? வீடியோ என்ன? சாரி, வீடியோ வந்து இல்லையா? ஓகே ஓகே, ராங் நம்பர். பை. ஹலோ ப்ளீஸ் நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீ வேணும் as it is. அந்த வீடியோல இருக்கிற மாதிரியே பட் ஐ ப்ராமிஸ் நான் அந்த மாதிரி வீடியோல எடுக்க மாட்டேன். வாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, ஃபோன் வாங்கிட்டு போங்க. யூ ஹேவ் ஆஃப் நாட் டைம். அட்ரஸ் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேன். பாய். அஷு, Yes, Miss Shashi, it's me. ப்ளீஸ் அஷு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க. ஃப்ரெண்டா கேட்ட ஒத்துப்பியா என்ன? லுக் சசி, ஆஃபீஸில் ஒன்றா பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாத. ஜஸ்ட் half an hour.